வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு phrasal verb. phrasal verbனா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். ஒரு வெர்போட ஒரு ப்ரிபோசிஷன் இல்ல ஒரு adverb ஆட் ஆகி வந்து அதோட மீனிங்கை கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா காமிச்சதுன்னா அதுக்கு பேரு தான் phrasal verb. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு லுக், கிவ், பிரேக் இதெல்லாம் மீனிங். இது ஒரு வெர்பு நமக்கு தெரியும், இதோட மீனிங்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப், டவுன் இதோட மீனிங்கும் நமக்கு தெரியும். ஆனா இதுவே லுக் பாரு, அப்னா மேல, லுக் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல பாருன்னு அர்த்தமா? இல்ல, லுக் அப்ங்கிறது ஏதோ ஒண்ணு தேடுறோம் அப்படிங்கிற மீனிங்க்கு வந்துடும். இதே போல கிவ் கொடு, அப்னா மேல. கிவ் அப் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அதோட மீனிங் என்ன? கைவிடு அப்படின்னு அர்த்தம். அதே போல பிரேக் தெரியும், பிரேக்னா உடையிறது. டவுன்னா கீழே, அப்படின்னா என்ன? பிரேக் டவுன்னா பழுதடைந்து விட்டது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வெர்போட மீனிங் ஒரு மாதிரி இருக்கும், அந்த ப்ரிபோசிஷன் அட்வெர்போட மீனிங் வேற மாதிரி இருக்கும். அது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் மீனிங்கா கொடுக்குது இல்லையா. இதுதான் ஃப்ரேசல் வெர்போட ஸ்பெஷாலிட்டியே. சரிங்களா. எக்கச்சக்கமான ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நமக்கு அதிகமா யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான ஃப்ரேசல் வெர்ப்ஸை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். அது எல்லாமே ரிலேட்டட் டு லுக். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, லுக் ஆஃப்டர். நம்பர் 1, லுக் ஆஃப்டர். இதோட மீனிங் டேக் கேர் ஆஃப். டேக் கேர் ஆஃப். பாருங்க, நம்ம டேக் கேர் ஆஃப்னு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், ஆனா லுக் ஆஃப்டர் இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். இனிமே நம்ம யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: You make sure to look after your health. You make sure to look after your health. அப்படின்னா என்ன? உடம்ப பார்த்துக்கோ. இதுதான் அதோட மீனிங். சிம்பிளா உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவுதான். உடம்பு பார்த்துக்கோ, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலா யூ மேக் ஷூர் டு லுக் ஆஃப்டர் யுவர் ஹெல்த் சொல்லுங்க. ரொம்ப நீட்டா இருக்கும், ரொம்ப என்ஹான்சிங்கா இருக்கும் உங்க ஸ்போக்கன். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்: The babysitter looks after the children. Babysitter is a singular subject இல்லையா, ஸோ அதனால looks அப்படிங்கிற singular verb தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பேபி சிட்டருங்கிறது குழந்தைகளை பராமரிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேபி சிட்டர்னு பேரு. The baby sitter looks after the children. குழந்தைகளை பராமரிக்கிறவங்க என்ன செய்றாங்க? குழந்தைகளை பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் ஆஃப். டேக் கேர் ஆஃப். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 2, லுக் அஹெட். லுக் அஹெட் இதோட மீனிங் திங்க் ஆஃப் த ஃபியூச்சர். நமக்கு அஹெடோட மீனிங் தெரியும். அஹெட்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. லுக் அஹெட் அப்படின்னா திங்க் ஆஃப் த ஃபியூச்சர், நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த மீனிங் திங்க் ஆஃப் த ஃபியூச்சர். எக்ஸாம்பிள் பாருங்க. It is time to forget the past and look ahead. It is time to forget the past. என்ன சொன்னோம்? பாஸ்ட்ல நமக்கு ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் இருந்தா அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம ஃபியூச்சரை யோசிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்றோம். It is time to forget the past and look ahead. ஃபியூச்சரை சிந்திக்க வேண்டிய டைம் இதுன்னு சொல்றோம். அடுத்து, it is important to look ahead and plan for your future. அதையே தான் இன்னொரு ஃபார்மேட்ல it is important to look ahead, think of the future என்ன சொல்லலாம். இப்போ நம்ம ஃபியூச்சரை திங்க் பண்ண வேண்டிய காலம் இது, முக்கியமா நம்ம இதை செஞ்சே ஆகணும். and plan for your future அப்படின்னு சொல்லும். ஸோ லுக் அஹெட், திங்க் ஆஃப் த ஃபியூச்சர், இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்பர் 3, லுக் அட். லுக் அட் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதிகமாகவே யூஸ் பண்ணியிருந்துருவோம் இல்லையா. ஸோ லுக் அட் அப்படிங்கிறது அட்டென்டிவ்லி, ஸ்டடி அட்டென்டிவ்லி. லுக் அட் உடனே பாரு, உன்னோட அட்டென்ஷனை ஒருமுகப்படுத்துறது. நம்ம எந்த வேலை செஞ்சோன்னா லுக் அட் மீ அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? உன்னோட முழு அட்டென்ஷனும் என்னை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸ்டடி attentively. Example: we are going to look at all the point. We are going to look at all the point அப்படின்னா என்ன? நான் எல்லா பாயிண்டையும் தெளிவா பார்க்க போறேன் அப்படின்னு அர்த்தம். Look at all the point. ஓகே, என்னோட அட்டென்ஷனை ஃபுல்லா என்ன செய்ய போறேன்? ஒருமுகப்படுத்தி அதை தெரிந்து கொள்ள போகிறேன் அப்படின்ற மீனிங். Look at this unusual picture. Look at this unusual picture அப்படின்னா என்ன? ஆட் ஒன் அவுட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அதை என்ன செய்யணும்? அட்டென்ஷன்ல கொண்டு வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லுக் அட் திஸ் அன்யூஷுவல் பிக்சர், அதை பாரு அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து லுக் அவே. லுக் அவே ஏதாவது புரியுதுங்களா? இதுக்கு மீனிங் என்னவா இருக்கும்னு?
இதோட மீனிங் டர்ன் யுவர் ஹெட் அவே. டர்ன் யுவர் ஹெட் அவே. நம்ம ஏதாவது பிடிக்காத நபர்ல வந்து நம்ம தலையை திருப்பிப்போம் இல்லையா, அதுதான் அதோட மீனிங். லுக் அவேனா என்ன அர்த்தம்? தலையை திருப்பிக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம் லுக் அவே. எக்ஸாம்பிள் பாருங்க, the scene was so bad that I looked away. அப்ப என்ன, இந்த சீன் அவங்களோட அந்த மூவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சீன் அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்வோம், தலையை திருப்பிப்போம் இல்லையா, அதனால that I looked away நான் திரும்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க past tenseல. ஓகே, I looked away நான் திரும்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, she had to look away from the sad scene. அதே தான் இன்னொரு டைம்ல சொல்றோம். என்ன சொல்றோம், she had to. இந்த இடத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, இப்போ have வந்து present tense இல்லையா, had வந்து past tense நம்ம யூஸ் பண்ணி, இப்போ have to அப்படின்னு நான் presentல பேசினேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் I have to upload a video, நான் வீடியோ அப்லோட் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுவே I had to upload a videoன்னு சொன்னா எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் I had to, எனக்கு செய்ய வேண்டி இருந்தது, என்னது, அவர் தலையை திருப்பிக்கணும்னு வேண்டி இருந்திருக்கு, ஏன்னா அங்க ஒரு அந்த சீன் அவருக்கு பிடிக்கல. ஓகே, ஸோ லுக் அவே அப்படின்னு சொன்னா டர்ன் யுவர் ஹெட் அவே, தலையை திருப்பிக்கணும் அப்படிங்கிறது மீனிங் தான் லுக் அவே. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து லுக் பேக் ஆன். லுக் பேக் ஆன் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? ரைட், ரிமெம்பர் த பாஸ்ட். என்ன, ரிமெம்பர் த பாஸ்ட். பாஸ்ட் நம்ம பழச நினைச்சு பார்ப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம அடிக்கடி ரிமெம்பர் தான் யூஸ் பண்ணுவோம். இனிமே நம்ம லுக் பேக் ஆன் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப என்ஹான்சிங்கா இருக்கும். ஓகே, லுக் பேக் ஆன். எக்ஸாம்பிள், இட் இஸ் நைஸ் டு லுக் பேக் ஆன் ஹாப்பி மெமரிஸ். பாருங்க, இட் இஸ் நைஸ் டு லுக் பேக் ஆன் ஹாப்பி மெமரிஸ். நல்லா நம்ம பிளசண்டான மெமரிஸை நினைச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதே போல he likes to look back on his childhood friends. He likes to look back on his childhood friends. அவங்களுடைய இளமையில அவங்க குழந்தையா இருந்த பருவத்தில் உள்ள நண்பர்களை நினைச்சு பார்க்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து லுக் டவுன் ஆன். லுக் டவுன் ஆன் அப்படின்னா அதோட மீனிங் கன்சிடர் அஸ் இன்ஃபீரியர். கன்சிடர் அஸ் இன்ஃபீரியர், நமக்கு சொல்லுவோம் இல்லையா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்ஃபீரியர் அப்படின்றது தாழ்வா, தனக்கு தானே தாழ்வா நினைச்சுக்கிறது. தன்னுடைய திறமைகள்லாம் இருந்தும் தான் எப்படி நினைச்சுப்பாங்க, இல்ல என்ன நான் அதெல்லாம் சரி வராது எனக்கு அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே தாழ்வா நினைச்சுக்கிறது. அப்படியே இல்லைன்னா அடுத்தவர்களை தரைகுறைவா நினைச்சுக்கிறது. இது எல்லாமே இந்த இன்ஃபீரியர் அப்படின்றதுக்குள்ள வரும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கன்னா, it is not kind. It is not kind to look down on people who have less than you. Who have less than you. உன்னை விட கீழே இருக்கிறவங்கள நீ என்ன செய்யக்கூடாது, தரை குறைவாக நினைக்க கூடாது. அது ஒரு நல்ல குணம் இல்லை அப்படின்னு தான் இங்க சொல்றோம். It is not kind to look down on people who have less than you. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல லுக் டவுன் ஆன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கன்சிடர் அஸ் இன்ஃபீரியர், ரொம்ப அவங்களே தாழ்வா நினைக்காதே, அவர்களே தரை குறைவாக நினைக்காதே, அது ஒரு நல்ல குணம் இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்க்கலாம். He looks down on anyone who is not successful. He looks down. Heங்கிற சிங்குலர் சப்ஜெக்ட்ன்றனால நம்ம looks அப்படிங்கிற சிங்குலர் verb யூஸ் பண்ணிப்போம். ஓகே, he looks down on anyone who is not successful. யாரு சக்சஸ் ஆகலையோ அவங்கள அவர் எப்படிதான் நினைப்பாரு, தாழ்வா தான் நினைப்பாரு. ஓகே, தரக்குறைவா நினைப்பாரு அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இனிமே இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. கன்சிடர் அஸ் இன்ஃபீரியர் அப்படின்ற மாதிரி லுக் டவுன் ஆன், லுக் டவுன் ஆன். ஓகே, இதெல்லாம் நல்ல நல்ல ஃப்ரேசல் வெர்ப்ஸ். நம்ம அடிக்கடி இதை நம்ம யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ஸோ மாற்றி ஃப்ரேசல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ப்ளசண்டா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து லுக் ஃபார். லுக் ஃபார் அப்படின்னு சொன்னா try to find something. try to find something, ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, தேடி கண்டுபிடிக்கிறது, இதுக்கெல்லாம் look for. எக்ஸாம்பிள், Honey went shopping to look for a handbag. Honey went shopping, அவங்க ஷாப்பிங் போய் என்ன பண்றாங்க, என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹேண்ட்பேக்கை ஃபைண்ட் பண்றாங்க. ட்ரை டு ஃபைண்ட் சம்திங், அவங்க ஹேண்ட்பேக்கை ட்ரை பண்ணி ஃபைண்ட் பண்ண போறாங்க. ஸோ லுக் ஃபார், ஏதோ ஒன்று தேடி கண்டுபிடிக்கிறது. ஓகே, many graduates look for job.
in their field of studies. Okay, many graduate நல்லா படிச்சவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, இந்த ஃபீல்டுல ஒரு வேலையை தேடுறாங்க. ஓகே, இப்ப look for அப்படின்றது try to find something. I'm looking for a job அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்டினியூஸ் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. அவ்வளவுதான். look forனா என்ன செய்யணும், try to find something. ஏதோ ஒண்ணு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு look for. அடுத்து பாருங்க. ஓகே, look forward to. அடுத்து look forward to. இதோட மீனிங் என்னவா இருக்கும் பார்க்கலாம். wait with pleasure. wait with pleasure. இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. நோட் பண்ணிக்கோங்க. look forward to, wait with pleasure. நம்மளுடைய பர்த்டே நாளைக்கு வருதுன்னா நம்ம எவ்வளோ வந்து சர்ப்ரைசிங்கா ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா இருப்போம் இல்லையா. இப்போ நாளைக்கு இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்காக நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப பிளசண்டா இருப்போம். ஏன்னா அதுக்கு ட்ரெஸ் வாங்கணும், இல்ல திங்ஸ் வாங்கணும், பர்ச்சேஸ் வாங்கணும், ஆரல்ஸ் நம்ம கிராண்ட்பா வீட்டுக்கு போறோம், நம்ம அவங்கள பார்க்க போறோம், நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகள் நடக்க போகுது. பட் அந்த மொமெண்ட் இன்னும் வரல அப்படிங்கும்போது நம்ம அந்த இன்பிட்வீன் டைம்ல நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப பிளசண்டா இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து லுக் ஃபார்வர்டு டு. அதை எதிர்நோக்கி அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இந்த பிளசண்டான மூமெண்ட்டை பார்க்க காத்து கொண்டிருக்கிற அந்த மூமெண்ட்டை தான் நம்ம லுக் ஃபார்வர்டு டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லுக் ஃபார்வர்டு டு. எக்ஸாம்பிள், I look forward to seeing you next week. Seeing you next week. I look forward to seeing you next week. அடுத்த வாரம் உன்னை பார்க்க நான் அவ்வளோ ஆசையா இருக்கிறேன். I look forward to seeing you next week. அடுத்த வாரம் உன்னை பார்க்க நான் ரொம்ப ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து, we are really looking forward to our vacation. our vacation. வெக்கேஷனுக்காக நாங்க என்ன செய்யறோம், பயங்கரமா காத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப பிளசண்டா என்ஜாய் பண்ண ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. இவ்வளவுதான். இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம். லுக் ஃபார்வர்டு டு. ஒரு விஷயம் நடக்க போகுது, பட் அந்த மொமெண்ட் வரல, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வித் என்ஜாய்னஸோட. ஓகே, அடுத்து பார்க்கலாம். லுக் இன். லுக் இன் அப்படின்னா விசிட் ஃபார் அ ஷார்ட் டைம். இது சச் அ நைஸ் வேர்ட். ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்ம ஒரு விஷயத்தை தேடுறோம், அது நமக்கு வந்துட்டு கிடைக்கல, எடுத்து கொடுக்கறதுக்கு யாரையாவது ஒருத்தரை கூப்பிடுவோம் இல்லையா. ஒரு 5 நிமிஷம் வந்து எடுத்து கொடுத்துட்டு போய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஷார்ட் டைம்ல ஒருத்தரை விசிட் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் லுக்கிங். ஓகே, விசிட் ஃபார் அ ஷார்ட் டைம். ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்து இதை தேடி எனக்கு எடுத்து கொடுத்துரு, அதுதான் லுக் இன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Could you look in the cupboard? Could you look in the cupboard? Could you look in the cupboard and see if there is any sugar left? If there is any sugar left. ஒரு நிமிஷம் வந்துட்டு போயேன், ஒரு நிமிஷம் வந்து அந்த கப்போர்டை செக் பண்ண, ஏதாவது சக்கரை பாக்கி இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லேன் அப்படின்னு சொல்லல. ஒரு நிமிஷம் வந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்துக்குலாம் நீங்க இனிமேல் லுக் இன் யூஸ் பண்ணலாம். Could you look in the cupboard? Could you look in the cupboard? ஒரு நிமிஷம் இங்க வந்து பாரு, கபோர்டை பாரு. And see, பாரு, if there is any sugar left, ஏதாவது சுகர் இருக்குதான்னு பார்த்து சொல்லிட்டு போ. ஓகே, இது ரொம்ப அருமையான வேர்ட். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. லுக் இன், கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போன்னு சொல்றது. பாருங்க, ஹனி ப்ராமிஸ்டு ஹர் மதர். ஹனி ப்ராமிஸ்டு ஹர் மதர். என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க? that she would look in on the way home. she would look in on the way home. இப்போ வீட்டுக்கு போற வழியில ஜஸ்ட் அம்மா வந்து பார்த்துட்டு போறேன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. அப்போ அந்த சின்ன அந்த ஒரு குறுகிய கால இடையில ஒரு விசிட் கொடுக்கறது. இதுக்குதான் நம்ம லுக் இன் யூஸ் பண்ணணும். ஓகே, அருமையான வேர்ட், ஃப்ரேசல் வேர்ட் யூஸ் பண்ணுங்க. லுக் இன். அடுத்து லுக் இன்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, லுக் இன்டு. அடுத்து லுக் இன்டு. இதோட மீனிங் எக்ஸாமின் ஆர் இன்வெஸ்டிகேட் பண்றதுன்னு பாருங்க. எக்ஸாமின் ஆர் இன்வெஸ்டிகேட். இன்வெஸ்டிகேட்னா புலனாய்வு செய்தல், அதை பத்தி தீவிரமா அதோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது, அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான் எக்ஸாமின். லுக் இன்டு. லுக் இன்டு. ஓகே, எக்ஸாம்பிள், we will look into the matter. we will look into the matter அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். and get back to you. தெரிந்து கொண்டு நான் உன்னை பார்க்க வருகிறேன் அப்படின்னு சொல்றோம். we will look into the matter and get back to you. தெளிவா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ சரி, நான் இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான், அதுக்காக நீங்க லுக் இன்டு யூஸ் பண்ணுங்க. லுக் இன்டு. அடுத்து பாருங்க, scientists are looking into new way. Scientists are looking into new ways to generate clean energy.
சயின்டிஸ்ட் என்ன செய்வாங்க, புதுசா இன்னோவேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அது அவங்க அந்த புது வழி என்ன செய்யறாங்க, எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க, தீவிரமா அதை பற்றி புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். சயின்டிஸ்ட் ஆர் லுக்கிங் இன்டு ஃப்ரேசல் வெப் யூஸ் பண்ணீங்கன்னா நிஜமாவே உங்களோட ஸ்போக்கன் என்ஹான்சிங்கா இருக்கும். ஏன்னா லுக்கோட மீனிங் வேற, இன்டூவோட மீனிங் வேற. பட் அது ரெண்டும் கம்பைன் ஆகி அது ஃப்ரேசலா மாறும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான மீனிங்கை கொடுக்குது இல்லையா. ஸோ உங்களுடைய ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீங்களுமே வேற லெவல்ல தெரிவிங்க. ஓகே, லுக் ஆன். நெக்ஸ்ட் பார்க்க போறது லுக் ஆன். இதோட மீனிங் பி எ ஸ்பெக்டாட்டர். நோட் பண்ணுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். லுக் ஆன் அப்படின்னா பி எ ஸ்பெக்டாட்டர். ஸ்பெக்டாட்டர்னா யாரு, பார்வையாளர்கள். நம்ம ஸ்டேடியங்கள்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, கிரிக்கெட் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம் எல்லாம் ஆடியன்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஸ்பெக்டாட்டர். நம்ம அந்த வேலைக்குள்ள இருக்கவே மாட்டோம், வேலைக்கு வெளியே இருந்து அந்த விஷயத்துக்கு வெளியே இருந்து என்ன செய்வோம், அதை பார்த்துட்டு இருப்போம். அவ்வளவுதான், அவங்க தான் ஸ்பெக்டாட்டர். பாருங்க, a crowd gathered to look on. to look on, a crowd gatheredனா crowd கூட்டம் கூடிருச்சு, அவங்க என்ன செய்றாங்க, just to look on as street performers. அங்க ஸ்ட்ரீட்ல யாரோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மர்ஸ் இவங்க என்ன செய்யறாங்க, ஜஸ்ட் பாக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க யாரு, பார்வையாளர்கள் இல்லையா. அவ்வளவுதான், a crowd gathered to look on as a street performers. எந்த இடத்துல நீங்க வெளியே இருந்து அந்த விஷயத்துக்கு உள்ள இல்லாம வெளியே இருந்து நான் அதை செஞ்சேன்னு சொல்லும் போது you can use look on and the space. ஓகே, அதே மாதிரி he could only look on helplessly. he could only look on. he could only look on அப்படின்னா என்ன அர்த்தம், அவனால அதை வெளியே இருந்து மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. helplessly அவனுக்கு வந்துட்டு அதை உதவி செய்யலாம், அவனால முடியல. helplessly as the accident unfolded. ஓகே, ஸோ அந்த விஷயத்துல அவரால் என்ன செய்ய முடியல, உள்ள போந்து எதுவுமே செய்ய முடியல. ஜஸ்ட் அவர் ஒரு ஸ்பெக்டாட்டரா இருந்த அதுக்கு அந்த பார்த்துட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க, லுக் அவுட். லுக் அவுட்னா பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமா இருந்து சொல்லுவேன் இல்லையா, அதுக்கு இனிமேல் லுக் அவுட். look out, there is a car coming. Hey, be careful, கார் வருது அப்படின்னு சொல்லுவேன், அதுக்கு பதிலா நீங்க look out யூஸ் பண்ணுங்க. அடுத்து please look out for any sign. தயவு செஞ்சு சைன் பண்ணதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், எல்லாத்தையும் கவனமா இரு. please look out for any sign of trouble while you are there. ஓகே, சைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், or else we will get a trouble. Then look over. இதோட மீனிங் எக்ஸாமின் அல்லனா ரிவ்யூ. ஓகே, லுக் ஓவர் அப்படின்னா எக்ஸாமின் ஆர் ரிவ்யூ. பாருங்க, could you look over my essay before I submit it. சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ரிவ்யூ பார்க்குறியா, கொஞ்சம் அதை கோத்ரூ பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவேன், அதுதான் லுக் ஓவர். The customs officer had to look over. அப்ப had to இப்ப எதாவது சொன்னேன், இருந்தது அப்படின்னு அர்த்தம். அவர்கள் அதை ரிவ்யூ பண்ண, அதை எக்ஸாமின் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஓகே, the customs officer had to look over. இருந்தது, எக்ஸாமின் பண்ண வேண்டியது இருந்தது, all the documents. ஓகே, அடுத்து பார்க்கலாம், look up to. நல்ல விஷயம் அது. look up to அப்படின்னா அட்மயர்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தரை நம்புவோம் இல்லையா, ஒருத்தர் செய்யற செயல் நமக்கு பிடிச்சிருந்தா அவங்கள நம்ம நம்புவோம் இல்லையா, அதுதான் அட்மயர் பண்றது, பாராட்டுறது அப்படிங்கிற மீனிங் கூட வரும் இல்லைங்களா. லுக் அப் டு. பாருங்க, he was the wonderful teacher. அவர் நல்ல ஒரு டீச்சர். all his students, அவருடைய அனைத்து மாணவர்களும் looked up to him. அவர் என்ன செஞ்சாங்க, அட்மையர் பண்ணாங்க, அவரை மதிச்சாங்க, அவரோட செயலை அக்செப்ட் பண்ணி கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல looked past tenseல கொடுக்கிறோம். looked up to him. okay, so look up to அப்படின்னு சொன்னா அட்மையர், அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல், அவர்கள் செய்த செயலை பாராட்டுறதுக்கு நீங்க என்ன செய்யலாம், அட்மையர் அப்படிங்கிற பதிலா நீங்க look up to யூஸ் பண்ணலாம். ஓகே, she is 6. அவளுக்கு வயசு 6. she always looks up to her older sister. அப்படின்னா என்ன, அவளுக்கு வயசு 6 தான், அவ எதனாலுமே என்னதான் செய்வா, யாரை பார்த்துதான் செய்வா, அவளுடைய அக்காவை பார்த்துதான் செய்வா, அதுதான் சொல்ல லுக்ஸ் அப் டு. ஏன்னா என்ன செய்யறாங்க, ஏன்னா அந்த குழந்தைக்கு தனக்கு தெரிஞ்சவ சரௌண்டிங் யாரு, அவங்க அம்மா அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க மட்டும்தானே இல்லையா,
அவங்க அப்படியே முழுசா நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உலகமே தெரியாது. அவ்வளவுதான். யாருடைய செயலை நம்ம முழுசா ஏத்துக்கிறோமோ அந்த இடத்துல நாம லுக் அப் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான ஃப்ரேசல் வெர்ப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஓவராலாக இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இல்லாமல் லுக் ஆஃப்டர்னா என்ன, லுக் ஹர்ட் எல்லாத்தோட மீனிங்கும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. டெய்லி ஒன்ஸ் மட்டும் பாருங்க, நிறைய சென்டென்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். ஸோ அது உங்களுடைய ஸ்போக்கனில் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, தேங்க்யூ.